இப்போ அசைன்மெண்ட்னா அரசியலில் நிறைய அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் ஓரணியில் தமிழகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படியே அந்த இப்போ அந்த மேட்டர் இருக்குல்ல, அது வந்து திமுக ஒண்டர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவரையும் சட்டார் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கிறாங்க. யார் அவங்க? திமுக எம்பி கனிமொழி அம்மையார். அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஓரணியில் தமிழகம் திமுக நடத்துகிறாங்களே, இது தொடர்பாக பேசியிருக்காங்க. அதில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய டார்கெட் ஒவ்வொரு தொகுதியிலையும் 30% வாக்காளர்களை திமுகவில் இணைக்கணும் அப்படிங்கிறதா டார்கெட்டாக வச்சுருந்துருக்கிறாங்க. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே பண்ணணும்பா அப்படின்னு அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னும் ஒரு ஆச்சரியம்னா பாருங்களேன், ஆல்ரெடி முடிஞ்சா எல்லா தொகுதியிலையும் அதெல்லாம் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கான். தூத்துக்குடியில் தான் பேசுகிறாங்க செய்தியாளர்கிட்ட. தூத்துக்குடி ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வேற லெவல் கான்ஃபிடென்ஸில் இருக்கிறாங்க கனிமொழி அம்மையார் அவர்கள். ஓரணியில் தமிழ்நாடு என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய உறுப்பினர் சேர்க்கக்கூடிய அந்த முனைப்பு மிகச்சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தொகுதியின் வாக்காளர்களிலே 30% 45 நாட்களுக்குள் அவர்கள் கட்சியிலே இணைக்க வேண்டும், இயக்கத்திலே இணைக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. ஆனால் இப்பொழுதே பல தொகுதிகளிலே 30% அடைந்து விட்டார்கள். நிச்சயமாக மக்களுடைய வரவேற்பு அந்த அளவிற்கு மிக சிறப்பாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் முதல்வர் பண்ணுறாரு, ஒரு பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கிறாரு, உறுப்பினர்கள் எல்லாம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படிலாம் சொல்கிறீங்க. இதே மாதிரி இப்போ முதல்வர் எப்படி பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு பிரச்சாரத்துலலாம் ஈடுபடுறாரோ, அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, நோட் திஸ் பாயிண்ட், பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி செய்தியாளர் ஒருத்தர் கேள்விக்கிறார். பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவரை பிரச்சாரம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ரெஸ்பான்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறது? அட 4 வார்த்தை நறுக்கு சுருக்குன்னு திட்டியிருந்தா கூட பரவாயில்லப்பா, அதை விட்டு ஒரு மாதிரி நம்மகிட்ட சிரிப்பு ஒன்று சிரிச்சாங்க பாருங்க, சேம் பப்பி சேம் ஆயிப்போச்சுங்க. ரொம்ப ரொம்ப மோசமா, எப்படி சொல்ல பாருங்களேன். நடத்துறாங்க, மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து எடப்பாடியும் ரோட் ஷோன்னு சொல்லி பேண்ட் ஷர்ட் போட்டு நடத்துகிறாங்க. அதை பற்றி பேண்ட் ஷர்ட் போட்டு இல்லை, சிஎம் நடத்தும் போது நீங்களே சொன்னீங்க மக்களுடைய வரவேற்பு இருக்குன்னு. அவருக்கு என்ன இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கிட்டீங்க.